த்ரிஷா இல்லனா நயன்தாரா பிரபல சினிமா டயலாக் இது. அப்படித்தான் விஜய் தரப்பு தற்போது காங்கிரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி எந்த ஒரு பலனும் இல்லாத நிலையில் தற்போது எடப்பாடியுடன் கூட்டணி சேருவதற்காக காய் நகர்த்தி வருகிறது. இதற்காக 100 சீட்டுகள், தேர்தலுக்கு பிறகு யார் முதல்வர் என்பதை பேசிக்கொள்ளலாம் என்பது உட்பட 3 வித கண்டிஷன்களை தாவேகா விதித்திருப்பதுதான் தற்போது தமிழக அரசியலின் லேட்டஸ்ட் ஹாட் அப்டேட். இது குறித்து பனையூர் வட்டாரத்தின் உள் அரசியல் விவகாரங்களை அறிந்த மூத்த அரசியல் விமர்சகர் ஒருவரிடம் பேசினோம். அவர் கரூர் துயர சம்பவத்திற்கு முன்னதாகவே தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் காங்கிரசுக்கான கூட்டணி கதவை திறந்து வைத்திருந்தார். அது மட்டுமல்லாமல் சில ஆஃபர்களையும் அவர் முன்வைத்திருந்தார். அதனால் காங்கிரசுக்கும் தாவேகா மீது ஒரு கண் இருந்தது. அதாவது இதன் பின்னணியில் தமிழகத்தில் காங்கிரஸ் கூட்டணிக்கான ஆட்சி என்ற கை சின்ன கட்சிக்காரர்களின் நீண்ட நாள் கனவு இருந்தது. விஜய் அளித்துள்ள அந்த ஆஃபர்ல என்னவெல்லாம் இருந்தது என்றால், குறிப்பாக 70 சீட்டுகளுக்கு மேல காங்கிரசுக்கு தருவதாகவும், துணை முதல்வர் பதவி உட்பட 3 அமைச்சர் பதவிகளையும் வழங்குவதாகவும் அவர் அறிவித்திருந்த ஆஃபர் எல்லாம் இதுவரை தமிழக காங்கிரசார் கேள்விப்பட்டிராத ஒன்றாகவே இருந்தது. இருந்தாலும் காங்கிரசுக்கு ஒரு சின்ன உதறல் இருக்கத்தான் செய்தது. அதற்கு காரணம் 2026 சட்டசபை தேர்தலை பொறுத்தவரை இதுவெல்லாம் ஓகே தான். ஆனால் 2029 நாடாளுமன்ற தேர்தலுக்கு இந்த கணக்கு ஒத்து வருமா என்பதுதான். தமிழகத்தில் இழந்த அதிகாரத்தை மீட்பதை விட மீண்டும் மத்தியில் ஆட்சியை பிடிப்பதுதான் காங்கிரசாரின் இலக்காக இருப்பதால் திமுகவின் கூட்டணியை விட்டு வருவது அவ்வளவு நல்லதில்லை என்று அவர்கள் யோசிக்கிறார்கள்.